அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆறுமுகம், பயிற்சியாளர் மற்றும் விவசாயி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீட்டு தோட்டத்தில் வாழை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு 10 வாழை கிட்ட வச்சுருக்கிறோம். அது என்ன ரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோழிக்கூடுன்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ரகம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வயதானவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ருசிமிக்க ஒரு பழம் இது. இதுக்கும் அதே மாதிரி தான் வீட்டில் நாங்கள் பசு வச்சுருக்கிறோம். ரசாயன உரமே வச்சுக்கல. பஞ்சகவியம் எதை செஞ்சோம் அது வேற நினச்சி விட்டோம். சூடோமோனஸ்ன்னு சொல்லக்கூடிய பூஞ்சாலை விதை நேர்த்தி செய்து அந்த கிழங்கை அந்த வாழையோட தண்டை முக்கி, ஏன்னா வேர்ப்புழு தாக்கம் அதிகம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூடோமோனஸை தடவி வச்சுருந்தோம். வாழையில் வரக்கூடிய மிக 2 நோயினா வாடல் நோய் ஒன்று வரும், வாழை வெடிப்பு நோய் வரும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சூடோமோனஸ் தான் மிக பிரதானமானது. நம்ம எந்த தோட்டத்திலிருந்து எடுத்துகிட்டு வரோமோ அந்த தோட்டத்தில் ஒருவேளை நல்ல வயலாக இருந்தால் பரவாயில்லை, அப்படி இல்லைன்னா அது நூற்புழு தாக்கம் நிறைந்த வயலாக இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கிழங்குகளில் இருக்கக்கூடிய நூற்புழு நம்ம தோட்டத்துக்கும் வர வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்படியே வந்தாலும் அதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா சூடோமோனஸ் குளோரோசல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பவுடர் பூஞ்சாலை விதை நேர்த்தி அதை அண்டியில் தடவி அது என்ன செய்யலாம் அப்படின்னா வாழை தண்டு அந்த அண்டியை தடவி நம்ம வைக்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யலாம்னா வாடல் நோய் மற்றும் வாழை வெடிப்பு நோய்க்கு மிக பிரமாதமாக இருக்கும். அதுவும் தண்ணியில் என்ன செஞ்சலாம், கரைச்சி அந்த வேரை சுற்றி விடலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ரசாயனம் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூரியா பொட்டாஸ் எதுவுமே வச்சுக்கலாம். பஞ்சகவியம், மக்குன தொழு உரம், மண்புழு கழிவுரம் இதோடு சேர்ந்து கலந்து நம்ம வச்சுருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன செஞ்சோம்னா கரெக்டான நேரத்தில் வந்து இந்த வாழை குலைச்சதுனால வாழையை மட்டும் ஒதுக்கி விட்டாச்சு. நீங்கள் இந்த தாரை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பூ வெடிச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பஞ்சகவியத்தை ஒரு பாக்கெட்டில் என்னச்சோம் பாக்கெட்டில் அப்படி கட்டி வச்சுட்டோம். ஒரு 300 கிராமோட சேர்த்து கட்டும்போது இது நல்லா என்ன செஞ்சிடும், சேர்த்து வரும்போதும் இந்த காய் பாருங்கள் எவ்வளோ பளபளப்பாக ஷைனிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ருசியும் ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் ஆச்சு எந்த ஒரு நோய் தாக்கமும் இல்லை. நாங்கள் சிறப்பாக இதுக்கு உரமும் வச்சது கிடையாது. இயற்கை முறையில் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த மாதிரியான பஞ்சகவியம் மூலிகை பூச்சி விரட்டி, பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமல் மூலிகை பூச்சி வெட்டியை பயன்படுத்தினோம். அமிர்த கரைசல் ஜீவாமிர்தம்னு சொல்லக்கூடிய அந்த கரைசலையும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா வாழைகளுக்குமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வந்து அதுதான் வச்சுருக்கோம். நாங்கள் பயன்படுத்துகிற மாதிரி நீங்களும் வீட்டில் என்ன செய்யுங்கன்னா பஞ்சகவியம் இயற்கையோடு இணைஞ்சு வளரணும். அதாவது பஞ்சகவியம், அமிர்த கரைசல், ஜீவாமிர்தத்தை பயன்படுத்தி இந்த வீட்டு தோட்டத்தில் வாழைகளை வளர்த்துக்கிட்டிங்கன்னா நஞ்சில்லாத உணவை நம்மளும் சாப்பிடலாம், நம்ம சார்ந்தவங்களுக்கும் சாப்பிட வைக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.